இன்னைக்கு நாம தங்லான் மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோங்க. தங்லான் மூவி ஏன் பார்க்க கூடாதுன்னாக்கா, அது ஏன்பா இப்படி ஸ்டார்ட் பண்றேன்னாக்கா, ஏன் பார்க்க கூடாதுனாக்கா, கேஸ்டிசம் பிச்சு வாரி போட்டிருக்காங்க. படம் மொத்தமே கேஸ்டிசம் தான். மொத்தமாவே சொல்றத பார்த்தா இல்லாத ஒரு விஷயம் நம்மளுக்குள்ளே இப்போ வந்துருது. அது எப்பயோ நடந்திருக்காதோ நமக்கு தெரியல. இவங்க படமா பண்ணி நம்மளுக்கு காட்டும் போது இப்போ ரத்தம் குதிக்கிற மாதிரி இருக்கு கேஸ்டிசம். ஏன் பார்க்கலாம்னாக்கா, விக்ரம் சாருக்காக பார்க்கலாம். ஏன்னா விக்ரம் சார் ஆக்டிங் பிச்சு உதறிட்டாரு. அந்த கேரக்டர்ல வாழ்ந்து காட்டாங்க. அவரா இருக்கட்டும், அவர் கூட நடிச்ச எவ்ரி ஒன், ஒரு மூமெண்ட் எனக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுச்சு. அங்க வந்துட்டு அந்த காலத்துல பாத்தீங்கன்னாக்கா ஹீரோ கூட இருக்கிறவங்க ரெண்டு பேருமே ஈக்குவலா தான் ட்ரீட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா விக்ரம் சார் வந்து ஒரு ரிவரை கிராஸ் பண்ணுவாரு. அந்த கிராஸ் பண்ணும்போது அவர் கால் வந்து கல்லுக்குள்ள மாட்டிக்கணும் வெளில வராம அங்கே மயங்கிடுவார். அவர் கூட இருக்கிற ஒருத்தர் தான் காப்பாத்துவார். இது ஒரு ஹைலைட்டான சீன் தான் சொல்லுவேன். ஏன்னா பொதுவா நம்ம ஹீரோ பேஸ்டான் படத்துல எல்லாம் அவர் தான் வந்துட்டு எப்படியோ அவர் முழுகிட்டாலும் அவரே எந்திரிச்சு வர மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. பட் இங்க ஒருத்தர் ஹெல்ப் பண்ற மாதிரி காமிச்ச சீன் கியூட்டா இருந்துச்சு. அதே மாதிரி அவர் பண்ண போயிட்டு வேற லெவல் மாசா இருந்துச்சு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னாக்கா இன்டர்வெல் முன்னாடி அவருக்கு துரை வந்து ஷர்ட் பேண்ட் எல்லாம் கொடுத்துட்டு அவங்க ஊருக்கு அனுப்பிச்சிருக்கும் போது அது இன்னும் கெத்தா இருந்துச்சு. சில சீன்ஸ் அந்த இடத்துல இருந்து வாழ்ந்த மாதிரி இருந்துச்சு. இதோட ஓவரால் ஸ்டோரி என்னன்னாக்காங்க, இவங்க தாத்தா, அதாவது தாத்தாவோட தாத்தா வந்துட்டு அங்கம் தேடும்போது அங்க ஒரு சூனிக்காரி வந்துட்டு அந்த இடத்துக்கு வராம ஸ்னேக்ஸா இருக்கட்டும், அனிமல்ஸா இருக்கட்டும், அடிகாலங்களா இருக்கட்டும் வச்சிருக்காங்க. எப்படியாவது இது பண்ணும் சொல்லிட்டு ஹீரோக்கு வந்து அவரு நிலத்துல வந்து இது பண்ணிருக்காரு. அறுவடை செய்யும் போது நைட்டு இந்த ஸ்டோரி சொல்லி படுத்திருப்பாரு. அப்போ வந்து எதிரியால கூட்ட வந்து நெருப்பு வச்சிடுறாங்க. இருக்கிற லோக்கல் ஆள் வந்துட்டு நிலம் எப்படியாவது கைப்பற்றிடுறாரு. அதுக்கப்புறம் விக்ரம் வந்துட்டு என்னடா பண்றதுன்னு நினைக்கும் போது தான் பிரிட்டிஷ்காரன் ஒருத்தன் வந்துட்டு அங்கோ போயிட்டு தங்க எடுக்கலாம். இதுக்கு வந்து ஹீரோ வந்து போறாரு. அங்க போயிட்டு அவர் சர்வைவல் ஆயிட்டு கூட்டத்தையும் செகண்ட் ஹாஃப்ல கூட்டிட்டு போயிட்டு ஃபைனல்ல பாட்டுக்கு ஒரு லீடு கொடுத்து முடிச்சாங்க பாருங்க. படத்துல இதுதான் ஹைலைட். இந்த இடத்தோட ஓனரே நீதாப்பா, நீதான் காலமா அதை காப்பாத்தி நிக்கிற, நீதான் அதை கடைய பிடிக்கணும்னு விக்ரம காட்டினாங்க பாருங்க. விக்ரம் ஸ்டார்டிங்ல இருந்து பாச மாதிரி ஒன்னு எக்ஸ்பிளைன் பண்ணினே இருப்பா. அப்போல அது என்னன்னு நமக்கு தெரியல. தெரிஞ்ச நீ கமெண்ட் பண்ணிக்கோ. நம்மளோட ரிவ்யூ இந்த ஸ்டைல்ல பண்ணலாமா, எந்த ஸ்டைல்ல பண்ணலாம் சொல்லிட்டு பாசிட்டிவ் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா நல்லதா இருக்கும். மேலும் தேங்க்யூ.